குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், என் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்திடுவீர். என் அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்திருக்கலாம். முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த காலை வேளையிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை வயது ஆகிவிட்டது, 35 தாண்டி விட்டது, இனி அவ்வளவுதான், இனி எனக்கு திருமணம் நடக்கவே நடக்காது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் பார்த்து விட்டேன், இந்த நோயை குணமாக்க முடியாது, சர்ஜரி செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுவும் ஆபத்து என்று சொல்லுகிறார்கள், ரிஸ்க் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். பல வருஷம் ஆகியும், எத்தனையோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும், எத்தனையோ டாக்டர்களை பார்த்தும் குழந்தை பாக்கியம் இல்லையே. இனி அவ்வளவுதான், வயதாகிக் கொண்டே போகிறது, இனி எங்கே குழந்தை பிறக்கப் போகிறது என்று நீங்கள் யோசித்து கண்ணீரோடு இருக்கலாம். எவ்வளவோ படிகள் ஏறி இறங்கிவிட்டேன், ஒரு வேலை கிடைக்கவில்லையே, என் படிப்புக்கேற்ற வேலை இனி கிடைக்காது போல, அவ்வளவுதான் என்று நம்பிக்கையற்று நீங்கள் இருந்திருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனை, பல லட்ச கடனை, இந்த சின்ன வருமானத்தை வைத்து எப்படி நான் அடைப்பது, அவ்வளவுதான் என்று நம்பிக்கையற்று நீங்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் நம்பிக்கையற்று இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மன கண்களில் அப்படியே யோவான் 11 நீங்கள் கொண்டு வாருங்கள். அல்லது இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அமர்ந்து யோவான் 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அருமை ஆண்டவராக இயேசு மரித்து 4 நாட்கள் ஆன லாசரு என்கிற ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். 4 நாட்கள் ஆயிற்று. யோசித்து பாருங்கள், 4 நாட்கள் ஆனால் அந்த டெட் பாடி எப்படி இருக்கும்? அழுகி போய் இருக்கும். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அப்படி கெட்டு போய் அழுகி போய் புழு பிடிக்க ஆரம்பித்திருக்கும். துர்நாற்றம் பிடித்து அந்த சரீரம் அப்படியே வீங்கி போய் விகாரமாய் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை என் ஆண்டவர் அற்புதமாய், அதிசயமாய், அழகாய், நேர்த்தியாய், ஒவ்வொரு உறுப்புகளையும் புதிதாய் உருவாக்கி, ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் என் ஆண்டவர் புதிதாய் உருவாக்கி, புதிய நரம்புகள், புதிய எலும்புகள், புதிய இரத்தங்களை உருவாக்கி, புதிய ஜீவனை கொடுத்து என் ஆண்டவர் வெளியே கொண்டு வரவில்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல மரித்து போனது என்று நீங்கள் யோசித்திருக்கிற உங்கள் காரியங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க தேவனாலே முடியும் என்று இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, லாசருவை உயிர்ப்பித்தவர், என் பிரச்சனைகளை உயிர்ப்பிக்க உம்மாலே முடியும், என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க உம்மாலே முடியும், என் சுகவாழ்வை துளிர்க்க வைக்க உம்மாலே முடியும் ஆண்டவரை என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயம் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார்.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து முழங்கால் நின்று ஜெபியுங்கள், அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நீர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது மரித்து 4 நாட்கள் ஆன லாசரு என்கிற மனிதனை ஆண்டவரே உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தீரே. உயிரோடு மட்டுமல்ல, புதிய சரீரத்தையும் கொடுத்து அவனை கொண்டு வந்தீரே. அப்பா, இன்றைக்கும் கூட உங்களோட அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, இது அவ்வளவுதான், முடிந்து போனது, இனிமேல் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, இனிதான் என்னாலே காப்பாற்ற முடியாது, என் வியாபாரத்தை நீ தூக்கி நிறுத்த முடியாது, என் தொழிலை தூக்கி நிறுத்த முடியாது, இனி என் குடும்பத்தை என்னாலே காப்பாற்ற முடியாது, இனி இந்த சரீர பலவீனத்தை என்னாலே தாங்க முடியாது என்று யாரெல்லாம் முடியாது முடியாது என்று கண்ணீரோடு கூட இருந்தார்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடுவதாக. லாசருவை உயிர்ப்பித்த உம்முடைய வல்லமை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தை முடியாது என்று சொல்லி தளர்ந்து போயிருந்தார்களோ, திடப்படுத்தி அதை இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும் இறங்குவதாக. ஒவ்வொரு நோய்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. ஒவ்வொரு சரீரத்தின் ஆண்டவர் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. குழந்தை பிறக்கக்கூடாதபடி சரீர பலவீனங்கள் இப்பொழுது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. தகப்பனே, உயிர் தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு இடைபடட்டும். சுகவாழ்வை துளிர்க்க பண்ணி இந்த நாளை ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் முடிக்க நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் இப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.